Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 3. யமுனா மறுபடியும் அந்த 4 வரி கவிதையை கலக்கம் ஈசிக்கொண்டு பார்வையோடு பார்த்தாள். யமுனா நதியும் தாஜ்மஹாலும் பிரியலாம். யமுனா, நீ என்னை பிரியலாமா? உன் லீல். இன்ஸ்பெக்டர் பால்பாண்டியன் யமுனாவை ஒரு சின்ன புன்னகையோடு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து பார்த்தார். இந்த கவிதைக்கு என்ன சொல்கிறீங்க? சார், எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்கிற லீலா கிருஷ்ணனை எனக்கு சத்தியமாக தெரியாது சார். சாரி மிஸ்ஸஸ் யமுனா, இந்த தெரியாதுங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. லீலா கிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முந்தி எழுதி வச்ச லெட்டர் இது. இதையும் படித்து பார்த்துங்க. 4 முடிக்கப்பட்ட ஒரு காகிதத்தை யமுனாவிடம் நீட்ட அவள் உடல் நடுக்கத்தோடு பின்வாங்கினாள். வேண்டாம் சார். வேண்டாமா? சரியாக போச்சு. நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டா நானும் சரி தலையாட்டிட்டு போயிடுவோமா? இது போலீஸ் கேஸு. நியாயப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் என்கொயரி பண்ணும். இந்த கேஸை நான் அப்படி டீல் பண்ண விரும்பலை. காரணம், எனக்கு வேண்டியது உண்மை. இந்த உண்மையை இந்த காம்பவுண்ட் கேட் வாசல்லே சொன்னால் கூட போதும். நான் திரும்பி போயிடுவேன். நீங்களும் லீலா கிருஷ்ணன் காதல் இருக்கலாம்? இல்லை. பின்ன அந்த கவிதை போய், இந்த லெட்டரு அதுவும் போய். படித்து பார்க்காமலே போயின்னு சொன்னால் இப்படியே படித்து தான் பாருங்களேன். யமுனா கலவரமாக வீட்டின் உட்பக்கம் திரும்பி பார்த்தார். யாரும் பார்வைக்கு கிடைக்கவில்லை. பக்கத்து வீட்டு டிவி கோல்டு வின்னர் தான் என்று சத்தியம் செய்து கொண்டிருந்தது. லெட்டர் படிங்க யமுனா, சின்ன லெட்டர் தான். வியர்த்து வழிகிற முகத்தை சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டு கடிதத்தை பரபரவென்று பிரித்தார். கவிதையில் பார்த்த அதே சாய்வான எழுத்துக்கள். என் இனிய யமுனா, என் இறுதி பயணத்துக்கு நாள் குறித்து விட்டேன். நான் உன்னிடம் சொன்ன ஒரு சின்ன பொய் தீப்பிழம்பாய் மாறி நாம் வளர்த்த காதல் நந்தவனத்தை சாம்பலாக்கிவிடும் என்று கொஞ்சம் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. இந்த மண்ணுலகில் நம் காதல் தீந்து போனாலும் விண்ணுலகில் அதை துளிர்க்க வைப்போம். உன் வருகைக்காக காத்திருக்கும் உன் லீல். யமுனாவின் மனத்தில் இருந்த பயம் இப்போது அழுகையாய் மாறி அவருடைய பெரிய விழிகளில் நீராய் பளபளத்தது. சார், இதெல்லாம் போய் எனக்கு வேண்டாதவங்க யாரோ என்னோட சந்தோஷமான வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த கோணத்துலேயும் கேஸை நகர்த்தி பார்த்தேன். பட் அதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நீங்களும் லீலா கிருஷ்ணன் காதலாக இருக்கிறீங்கிறதுக்கு வலுவான வேற ஒரு ஆதாரமும் கிடச்சிருக்கு. என்ன ஆதாரம்? கலவரம் அகலாத கண்களோடு கேட்டான் யமுனா. பால் பாண்டியன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து அந்த வாழ்த்து அட்டையை எடுத்தார். இந்த வாழ்த்து அட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யமுனா வாங்கி பார்த்தார். அது ஒரு புத்தாண்டு வாழ்த்து அட்டை. ஒரு மஞ்சள் ரோஜாவிலிருந்து இதழ்கள் உதிர்ந்து கொண்டிருக்க கீழே சிவப்பு ஸ்கெட்ச் பேனாவில் எழுதப்பட்ட 2 வரிகள். 70% பழைய நினைவுகளோடும் 30% புதிய நினைவுகளோடும் புத்தாண்டை வரவேற்போம். இப்படிக்கு கடந்த வருடத்தின் 315336,000 வினாடிகளும் உங்கள் நினைவாகவே இருந்த உங்கள் யமுனா. யமுனாவின் கையிலிருந்து வாழ்த்து அட்டை நடுங்கியது. ஸ்கெட்ச் பேனாவில் எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை உற்று பார்த்தாள். அது அவருடைய கையெழுத்து தான். பால் பாண்டியன் கேட்டார், இது உங்கள் கையெழுத்து தானே? பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கு. நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என் கையெழுத்து மாதிரி யாரும் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லை, பின்ன எப்படி வேற யாரோ எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? இப்படி ஒரு புத்தாண்டு வாழ்த்து அட்டையை நான் யாருக்கும் அனுப்பவே இல்லை சார். சரி, உங்கள் கையெழுத்து மாதிரி ஒன்று கொடுங்க. எதுக்கு? ஃபொரன்சிக்கில் இருக்கிற கிராஃபாலஜிஸ்ட்டுக்கிட்ட உங்கள் கையெழுத்து மாதிரியும் இந்த வாழ்த்து அட்டையும் கொடுத்தா 2 கையெழுத்து ஒரே நபரோடு தானா இல்லையான்னு வெவ்வேறு நபர்களான கண்டுபிடிச்சிருவாங்க. சார், என்ன? இப்போ வீட்டில் ஒரு கல்யாண காரியம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வேண்டாமே. என்னோடய கையெழுத்து மாதிரி என் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பின்னாடி தரேன்னு. சாரி மிஸ் யமுனா, இந்த லீலா கிருஷ்ணனோட கேஸை உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் மேல் அதிகாரிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நீங்கள் உங்கள் கையெழுத்து மாதிரியை கொடுத்தால்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். பால் பாண்டியன் புன்னகை செய்தார். ஒருத்தர் சொன்னதை மட்டுமே வச்சுக்கிட்டு கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இது ஆலமரத்தடி பஞ்சாயத்து கிடையாது. எந்த ஒரு உண்மைக்கும் சாட்சியம் வேணும், ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வேணும். இந்த வாழ்த்து அட்டையில் இருக்கிற கையெழுத்து உங்களோடது இல்லையான்னு ஃபொரன்சிக் கிராஃபாலஜிஸ்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அங்கே கேஸை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். யமுனா மறுபடியும் ஒரு தடவை வீட்டுக்குள் பார்வை செலுத்தி விட்டு பால் பாண்டியனிடம் திரும்பினாள். சார், வீட்டில் இப்போ என்னோடய கணவரும் அவரோட சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது சார். நீங்கள் இப்படி பயப்படுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த விவகாரத்தில் என்னோடய அட்வைஸை உங்களுக்கு சொல்லட்டுமா மிஸ் யமுனா? சொல்லுங்கள் சார்.
உங்களுக்கும் நீலகிருஷ்ணனுக்கும் உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை தானே? இல்லை. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏன் பயப்படணும்? அவங்களும் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசுவோமே. வேண்டாம் சார். எவனை கையெடுத்து கும்பிட்டான். என்னோடய மாமனாருக்கும் மாமியாருக்கும் போலீஸ்னாலே அலர்ஜி. அவர் ஹார்ட் பேஷண்ட் வேறு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய கையெழுத்து மாதிரி வேணும் இல்லையா? ஆமாம். பக்கத்து தெருவில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. வழியில் வர்றப்போ பார்த்துருக்கலாம். ஆமாம் பார்த்தேன். சொல்லுங்கள். சரியா 10 மணிக்கு என் கையெழுத்து மாதிரியோடு அந்த கோயிலுக்கு வரேனே. பால்பாண்டியன் தாளை வழுவி கொண்டார். வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டா நான் மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளேயே வர வேண்டியிருக்கும். சார் அப்படியெல்லாம் வந்துடாதீங்க சார். நான் கண்டிப்பாக 10 மணிக்கெல்லாம் கோயிலில் இருப்பேன். உங்கள் பேச்சை நம்பி இப்போ போகிறேன். நீங்கள் என்னை ஏமாற்ற நினச்சா அதுக்கப்புறம் நான் என் போலீஸ் குணத்தை காட்ட வேண்டியிருக்கும். பால்பாண்டியன் தன் இடது கை ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரித்து விட்டு மெல்ல நகர்ந்தார். யமுனா பரபரவென்று உள்ளே வந்தால் ஹாலில் யாரும் இல்லை. ஹரிதாவும் சௌமியாவும் சமையல் அறையில் ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். கணவனை பார்ப்பதற்காக மாடிப்படி அணுகிய போது எதிலே அகிலே எதிர்பட்டான். ஏன்னா யமுனா வாசல் நின்றுட்டு யார் கூட அப்படி அரட்டை அடிச்ச தெரிஞ்சவரா? யமுனா பதற்றத்தை எல்லாம் மனத்தின் ஒரு மூளைக்குள் கொண்டு போய் உட்கார்த்தி விட்டு இயல்பாய் புன்னகைத்தார். இல்லை, 5 வருஷத்துக்கு முந்தி இந்த ஏரியாவில் குடியிருந்த ஒருத்தரை பார்த்து அந்த ஆள் விசாரித்தார். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மனுஷனும் விடலை. லொடன்னு இதை பேசிக்கிட்டு இருந்தார். சரி, நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பேண்ட் ஷர்ட்டை அயர்ன் பண்ணி வை. இன்றைக்கி என்ன டிஃபனு? மிளகு பொங்கல் அடை. அதுவும் தயாராக இருக்கட்டும். ஒரே பசி. அக்கில் பேசிக்கொண்டே படி இறங்கி போனான். யமுனா மேலே வந்தால் பயம் இப்போது கடினமாய் அவள் இதயத்தை அடைத்து கொண்டது. படுக்கை அறைக்குள் நுழைந்தவள் கட்டில் மேல் கிடந்த கார்ட்வெல் டெலிஃபோனை கார்ட்லெஸ் டெலிஃபோனை எடுத்து பக்கத்து டாய்லெட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார். ஃபோனை உயிர்ப்பித்து டயலில் எண்களை ஒற்றி எடுத்தாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. பெண் குரல் கேட்டது. ஹலோ. யமுனா கேட்டாள். யார்? சரளாவா? நான் யமுனா. என்னடி குரல் எவ்வளோ டென்ஷனு? டென்ஷனா? ஹிருதயமே என் மெடிக்கலன்னு கேளு. என்ன விஷயம் சொல்லு. லீலாகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? வருணின் நுரையீரல்கள் காற்றுக்காக திணறி மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப அரை நிமிஷ நேரம் பிடித்தது. யார் இவள்? டெலிஃபோனில் மறுமுனையில் குரல் சிரித்தது. என்ன வருண், உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ஒரே ஒரு வரியில் தான் சொன்னேன், பேச்சையே காணுமே. வருண் சுற்றுமுற்றும் பார்த்து ஃபோனின் மவுத் பீஸை பாதுகாப்பாய் புத்தி வைத்துக் கொண்டு ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். நான் பம்பாய் ஜெயிலில் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்பறியும். அப்படின்னா நீயும்? அதே ஜெயில், அதே 2 வருஷம். நான் லேடிஸ் செல்லில் இருந்தேங்கிறது மட்டும்தான் வித்தியாசம். சரி, இப்போ எதுக்காக இந்த ஃபோனு? நீ நானும் ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணும். என்ன விஷயம்? இந்தியாவோட பொருளாதார பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கத்தான். இதோ பாரு, கேலி கிண்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். சாரி வருண், சுமார் ஜோக்குக்காக அப்படி சொன்னேன். நேரில் வா, பேசிக்கலாம். எங்கே வரணும்? ஹோட்டலில் பட்டர்ஃப்ளை, ரூம் நம்பர் 34. டைம்? இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ராகுகாலம் எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? தெரியாது. 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராகுகாலம். இந்த ராகுகாலத்துக்குள்ளே எப்போ வந்தாலும் சரி 10 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். உன் பேர் என்ன? பர்வதராஜ குமாரி. தொடரும்.